வணக்கம் நண்பர்களே. நேற்று நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அவர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பாராளுமன்றத்திலே சொன்னார். அந்த ஹவுஸ்லேயே சொல்கிறார். என்னென்னா, அது அதிகாரப்பூர்வமாக அந்த ஏட்லேயும் பதியப்பட்டிருக்கு, பாராளுமன்ற குறிப்பிலையும். பிரதமர் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பேச வரல, நான் தான் அவரை பேச வர வேணாம் அப்படின்னு முதல் நாள் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் தகவல் தெரிவித்தேன். நீங்கள் பேச வராதிங்க, காரணம் பாராளுமன்றத்தில் பெண் எம்பிக்கள் அப்படின்னு பொதுப்படையாகவும் சொல்லலை, நேம் சொல்லியே சொல்கிறாரு. ஜோதிமணி, சுதா 2 பெண் எம்பிக்கள் உள்பட எல்லோரும் உங்களை தாக்க முற்பட போகிறாங்க. ஒரு விஷயம் இதில் தெளிவாக புரிஞ்சுக்கணும், எல்லாம் புரிஞ்சுருப்பீங்க. நேரம் எதிர்வினையாற்றுவது, கருத்தின் மூலமாக எதிர்வினையாற்றுவது என்பது நாடாளுமன்றத்தில் அமல் இதுமொழி அப்படின்லாம் சொல்லுவாங்க பொதுவாக பத்திரிகையில். அந்த மாதிரி இப்போ காரசாரமான வாதங்கள் நடத்துகிறதெல்லாம் போய் சபாநாயகர் பெருசாகிறதுக்கு போகிறதில்ல. ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் என்பது தான் இங்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, அப்போ இவர் சொன்ன இதில் சுதாங்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது அவங்களை பற்றி. இந்த அம்மா ஜோதிமணிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா அதனுடைய ஜோதிமணி கரூர் மாவட்டம். அவங்களுடைய நேர்காணல் அந்த டிபேட்டில் கலந்துக்கிறதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கேன். எப்போதுமே எரிச்சல் விட்டக்கூடிய குரல், எரிச்சல் விட்டக்கூடிய உடல் மொழி, அந்த ஒரு பேசுகிறதும் உருப்படியாக வராது. இதில் அவங்க எழுத்தாளர் வேறு 4 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இவங்கள. அந்தம்மா ஆனால் தாக்குதலுக்கு ஒரு பிரதமரை போய் தாக்கிடுமா அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமான இடம் தான். ஆனால் ஏன் ஓம் பிர்லா அப்படி சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல, சபாநாயகர் சொன்னார்னு. ஆனால் அது எரிச்சல் படுத்தக்கூடிய தொழில் தான் பேசுவாங்க. ஆனால் நேற்று பூரா பேப்பரை கிழிச்சு போடுறது, அந்த பதவிகளை ஏந்திக்கிட்டு அவர் முன்னாடி போய் நிற்கிறது, இதெல்லாம் ரொம்ப 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 அநாகரிகம். உலகமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்பது. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்று நம்ம நாடு. உங்களை எதுக்கு அனுப்பணும்? இந்த மாதிரி பதாகைகளை தூக்கிக்கிட்டு பேப்பரை கிழிச்சு போட்டு ஆடுறதுக்கா? ஜோதிமணி பற்றியெல்லாம் நம்ம பேசவே கூடாது. அவங்களாம் எப்படி எம்பி ஆனாங்கன்னே தெரியல. இந்த கூட்டணி, அவர் தளபதின்னு நம்ம மதுரை எம்எல்ஏ சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இங்கே ஆதரவு இல்லைன்னா கவுன்சிலரை கூட ஆக முடியாது. திமுக ஆதரவு இல்லைன்னா அது எப்படி எம்பி ஆச்சு? என்ன மாதிரி இந்த மாதிரி பிரதமர் முன்னாடி போய் நின்று மிரட்டுறது இதுக்கா? ஆனால் அவங்களுடைய உடல், மிரட்டலாம் வேணாம், சாதாரண உட்காந்து பேசினாலே நமக்கு எரிச்சல் தான் வரும். அந்த உடல் மொழியை அப்படி தான், பாடி லாங்குவேஜ் அப்படி தான் பண்ணுவாங்க.